அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முந்தைய காலகட்டங்கள்ல எல்லாம் வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளிகளோ மற்ற நபர்களோ வரக்கூடிய நேரத்தில் முதல்ல அவங்கள உட்கார வச்சு ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை முன்னால் வைப்பாங்க. அவங்க குடித்தாலும் சரி அல்லது குடிக்காமல் இருந்தாலும் சரி, தண்ணீர் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை வச்சுருவாங்க. ஆனால் தற்காலத்தில் நம்மளா போய் தேடி கேட்க வேண்டியமா, தாகமாக இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி தாமான்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட நாகரிகம் வளர்ந்துடுச்சு. சரி, அவ்வாறு தண்ணீர் கொடுப்பது முன்னோர்களுடைய வளமையாக இருந்ததனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு உன்னதமான தான தர்மம் என்கிறது இஸ்லாம். அவ்வாறு ஒரு நபருக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நபர்களுக்கு தாகத்தை தீர்ப்பது, தண்ணீரை எடுத்து கொடுப்பது தான தர்மங்களில் மிக சிறந்த ஒரு தான தர்மம். நபித்தோழர் உபாதத்து முன்னு சாமித்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சுனன் நசையில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபித்தோழர் உபாதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அம்மா வஃபாத் ஆகிட்டாங்க, மரணமாயிட்டாங்க. இப்போ அவர்களுக்காக வேண்டி நன்மை சேர்க்கும் முகமாக நான் தான தர்மம் செய்யலாமா என்று ஒரு கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில், தாராளமாக செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ திரும்ப உபாதா கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தான தர்மம் செய்கிறேன், ஆனால் எதை செஞ்சால் மிக சிறப்பானதாக இருக்கும்? நான் என் அம்மா பேரில் நான் தான தர்மம் செய்கிறேன், ஆனால் எதை செஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு மிக சிறப்பான ஒரு நன்மை பெற்றுத்தரும் என்னை கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சக்கியுல்மா, தாயத்து வரக்கூடிய அந்த நபர்களுக்கு தண்ணீர் கொடுவாங்க. அம்மா பெயரால் நீயத்தை வச்சு நீ தண்ணீர் கொடு, அந்த நன்மை மிக சிறப்பானதாக இருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நம்மளுக்கு விளங்க, ஒரு நபர் நம்மள்ட்ட தண்ணீரை எடுத்து கேட்குறாருன்னு சொன்னால் அந்த தண்ணீரை எடுத்து கொடுப்பது எவ்வளோ பெரிய ஒரு நியாமத். மற்றொரு ஹதீஸ் ஜாமி திர்மிதியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் ஆரம்ப கேள்வி என்ன தெரியுமா? அலம் நுஸிஹ ஜிஸ்மக, உனக்கு ஆரோக்கியமான உடலை நான் கொடுக்கலையா? அதே நேரத்தில் நீ தாகித்து வரக்கூடிய அந்த நேரத்தில் உனக்கு குளிர்ந்த பானத்தை தந்து அதை தர ஏற்பாடு செய்யுது, உன்னுடைய உள்ளங்களை குளிரச் செய்யலையா? இதுக்கெல்லாம் நீ என்ன நன்றி செய்தாய் என்ற ரீதியில் அந்த கேள்வி அமையும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸினுடைய நோக்கம், ஒரு நபர் நம்மளுக்கு தண்ணீரை எடுத்து தர்றாருன்னு சொல்லலாம், அவருக்காண்டி ஜஸாக்குல்லாஹு ஹைரா. தண்ணீர் குடிக்கும்போது பிஸ்மில்லா, தண்ணீர் குடித்ததுக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் நியாமத்.